அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். இதில் சரத்து 23, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். மனிதர்களை கடத்தலுக்கும் மற்றும் கொத்தடிமைத்தனத்துக்கு எதிராகவும் நமக்கு பாதுகாப்பு வழங்குகிறது. மனிதர்களுக்கு எதிரான மனிதர்கள் கடத்தல் மற்றும் கொத்தடிமைத்தனத்தை தடை செய்தல் வேலையை சரத்து 23 குறிப்பிடுது. மனிதர்கள் காசு பணத்தை வாங்கிக்கிட்டு தன்னைத்தானே அடமானம் வைக்கிற மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும். இம்மாரல் டிராஃபிக் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன். பெண்களை பார்த்திங்கன்னா பெண்களையும் குழந்தைகளையும் தவறான நோக்கத்திற்காகவோ வேறு காரணத்திற்காக கடத்தி விற்பனை செய்தல் போன்றவற்றிற்கு எதிராக சட்ட அமைப்பு பாதுகாப்பு தருது. தன்னைத்தானே அடமானம் வச்சுக்கிற மாதிரியான விஷயங்கள், ஏதோ ஒரு அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக ஊதியம் இல்லாமல் வேலை பார்க்குற விஷயங்களையும் தவிர்க்க சொல்லுது. வட இந்தியாவில் ஜமீன்தாரி முறையில் பெகார் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இதன்படி என்னென்னா ஏதோ வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பாடை தவிர வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு வேலை 2 வேலை சாப்பாடு போடுவாங்க. இதன்படி என்னென்னா தன்னை அடமானம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதற்கு எதிராக பாண்டல் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் 1976, ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் 1976 போன்றவை மூலம் நமக்கு பாதுகாப்பு வழங்கப்படுது. சரத்து 24 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான பாதுகாப்பு வழங்குது நமக்கு. ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் எக்ஸெட்ரா. குழந்தைகள் அபாயகரமான தொழிற்சாலைகள்லையும் மைனிங் சுரங்கம் மற்றும் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குறதுக்கும் 14 வயது உள்ள குழந்தைகளை தடை செய்து இந்த அரசியலமைப்பின் சரத்து பாதுகாப்பு வழங்குது. இதை பொறுத்தவரை சினிமா போன்ற இண்டஸ்ட்ரீஸில் என்னென்னா நம்ம உள்ள சிறுவர்கள் இதில் உட்பட மாட்டாங்க. 2006 ஒரு சட்டம் கொண்டுவரப்பட்டது. சைல்டு லேபருக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்ட சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதன்படி ஹோட்டல், தொழிற்சாலைகள் போன்றவற்றில் சிறுவர்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அதன்படி சட்டத்தின்படி தவறுகளான விஷயமாயிடும். அதனால் 14 வயதுக்கு குறைவான ஆட்களோட குழந்தைகளோட சுரண்டல் தடை செய்யப்பட்டிருக்கு. சினிமா மாதிரியான இண்டஸ்ட்ரி வேலை வைக்கிற குழந்தைகள் கூட கல்வி அறிவு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இது பெரிய சுரண்டலுக்கு உட்பட வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் சுரண்டல் உட்படாமல் இருக்கணும். ஒரு குழந்தைகளோட சுதந்திரம் என்பது சிறு வயதில் கல்வி கற்கணும், விளையாடணும், எல்லாமே செய்யணும். அது கிடைக்கிறனா அது சுரண்டல் தான். சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை நம்ம எப்போதும் ஓங்கி ஒழிப்போம். இந்திய அரசில் வழங்கியிருக்கிற பாதுகாப்பினை புரிந்து கொண்டு எந்நாளும் வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.